மாலையின் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் அம்பிகை தனது தாய் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் ஒரு விதமான கலக்கமும் சந்தோஷமும் சோகமும் கலந்த உணர்வு. திருமணமானதிலிருந்து அம்பிகை அந்த வீட்டிற்கு அரிதாகவே வருவாள். இன்று வந்தது ஒரு காரணத்திற்காக, அம்மா கொடுத்த சீதனம் எடுக்க. அவள் உள்ளே சென்றபோது வீட்டின் வாசம் அவளது குழந்தை பருவ நினைவுகளை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்தது. சுவரில் இருந்த பழைய படங்கள், மூலையில் இருந்த மரப்பெட்டி எல்லாம் அவளுக்கு பழக்கமானவை. அம்மா மெதுவாக வந்து, "வாம்மா, நீ வந்தாலே வீடு முழுக்க உயிர் வந்த மாதிரி இருக்கு" என்று புன்னகைத்தாள். அம்பிகை சிரிக்க முயன்றாலும் அவளது கண்கள் ஈரமாயிற்று. சிறிது நேரம் கழித்து அம்மா அந்த பழைய மரப்பெட்டியை திறந்தாள். "இதுதான் உன் சீதனம்" என்று சொல்லி ஒரு சிறிய பையை எடுத்து கொடுத்தாள். அம்பிகை அதை பார்த்து சற்றே குழம்பினாள். "அம்மா, இதில் என்ன இருக்கு?" அம்மா மெதுவாக அவளது கையை பிடித்து, "நீயே திறந்து பார்" என்றாள். பையை திறந்தவுடன் அதில் சில பழைய பொருட்கள் இருந்தன. ஒரு சிறிய பொம்மை, அவள் பள்ளிக்கு சென்றபோது பயன்படுத்திய பேனா, ஒரு பழைய கடதாசியில் எழுதப்பட்ட கடிதம். அம்பிகை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். "அம்மா, இது எல்லாம்..." அம்மா மெதுவாக பேசத் தொடங்கினாள். "நீ சின்னவளாயிருந்தப்போ இந்த பொம்மையை விடாமல் பிடிச்சுக்கிட்டே இருப்ப. அந்த பேனா கொண்டு நீ முதல்ல எழுத்து கத்துக்கிட்ட. இந்த கடிதம் நீ பள்ளிக்கு சென்ற முதல் நாளில் அம்மா நான் பயப்படுறேன் என்று எழுதியது." அம்பிகையின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. "மா" என்று அவள் சொன்னாள். அம்மா அவளது கண்ணீரை துடைத்து கொண்டு, "சீதனம் என்றால் பணம் பொன் இல்லம்மா, நம்ம நினைவுகள்தான் உண்மையான செல்வம். நீ எங்கு போனாலும் இந்த நினைவுகள் உன்னோடவே இருக்கும்" என்றாள். அந்த வார்த்தைகள் அம்பிகையின் மனதை உருக்கின. அவள் அம்மாவை கட்டிப்பிடித்து, "எனக்கு இதுவே போதும் அம்மா, இதைவிட பெரிய சீதனம் வேணாம்" என்றாள். அந்த மாலை சூரியன் மறைந்தாலும் அந்த வீட்டில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அது தாயின் பாசமும் மகளின் உணர்வும் கலந்த உருவான ஒளி.